ஹாய் ஹலோ தோழிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ட்ரேசிங் கிளாஸ் 1 தாங்க. இதில் நான் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். என்னென்ன தேவையோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ட்ரேசிங்க்கு தேவையான ஆப் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஆப்பு. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலே சர்ச் பாக்ஸில் போயிட்டு பின்டரெஸ்ட் ஆப் அப்படின்னு மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். நான் பண்ணுறேன் பாருங்கள். பின்டரெஸ்ட் டவுன்லோடர் ஆப் கிடையாது, பின்டரெஸ்ட் ஆப் அப்படின்னு மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி லோகோவோடு வரும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணனால எனக்கு ஓப்பன்னு காமிக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேப்பர் காப்பி ஆப், அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேப்பர் காப்பி இந்த மாதிரி தான் லோகோ இருக்கும். இதுவுமே நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஓப்பன்னு காமிக்குது. இப்போ வாங்க பின்டரெஸ்ட் ஆப்குள்ளே போகலாம். போனீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இந்த மாதிரி மேலே சர்ச் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இங்கே போய் உங்களுக்கு என்ன தேவையோ சர்ச் பண்ணுங்கள். நம்ம ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுனால ஒரு இமேஜில் டிசைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நமக்கு அவுட்லைன் மட்டும் இருந்தால் போதும். ஸோ எப்படி நீங்கள் சர்ச் பண்ணணும்னா பென்சில் ட்ராயிங் அவுட்லைன் அப்படின்னு மட்டும் போடுங்க. ஈஸின்னு போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இப்படி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்லைன் மட்டுமே காமிக்கும். கலர் இமேஜ் எதுவுமே காமிக்காது. இந்த மாதிரி அவுட்லைன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிக்கும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு பின்னாடி எப்படி டவுன்லோட் பண்ணணும் எல்லாமே சொல்கிறேன் நான். இப்போ இந்த ஆப்பில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எப்படி நம்ம பார்க்கலான்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் மேலே அந்த இமேஜை தொட்ட உடனே கீழே அதுக்கு ரிலேட்டடான இமேஜெலாம் நிறைய ஷோ ஆகுங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை தொட்டாலே போதும். நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு உள்ளே காமிக்கிறேன். எவ்வளோ இருக்குது பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இமேஜ், உங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த இமேஜை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் கீழே நிறையா இருக்குது பாருங்கள், அதெல்லாம் காமிக்கிறேன். நிறையா இருக்குங்க பின்டரெஸ்ட் ஆப்பு. நமக்கு என்ன தேவையோ இதில் பார்த்துக்கலாம். ஆரி ஒர்க்குக்கெலாம் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குதுங்க இமேஜ் எல்லாம். நிறைய பார்த்து உங்களோட கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுங்க. இப்போ வாங்க மறுபடியும் உள்ளே போயிட்டு நம்ம பென்சில் ட்ராயிங் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கார்ட்டூன் இமேஜ் அவுட்லைன்னு போடுங்க. எப்போவுமே நீங்கள் அவுட்லைன்னு பக்கத்தில் போட்டுருங்க. அப்போனா தான் நமக்கு அவுட்லைன் மட்டும் வரும், கலர் இமேஜ் வராது. கார்ட்டூன் கேரக்டர் பென்சில் ட்ராயிங் அவுட்லைன்னு போட்டுக்கோங்க. அவுட்லைன் இப்படி தான் நீங்கள் போட்டு சர்ச் பண்ணணும். எவ்வளோ வருது பாருங்கள். உங்களுக்கு எது நல்லா பெஸ்ட்டாக வரும்னு உங்கள் மனசில் தோணுதோ அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி ஆரி ஒர்க்கில் இருக்க எல்லா ஸ்டிச்சுமே போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் சர்ச் பாக்ஸுக்கு போகிறேன். பீகாக் பென்சில் ட்ராயிங் அவுட்லைன் போட்டேன் பாருங்கள். நீங்கள் டைப் பண்ண உங்கள் ஃபோன்லேயே அது காமிக்கும். அந்த சர்ச் பாக்ஸுக்கு கீழேயுமே ஷோ ஆகும் பாருங்கள். பீகாக்னு போட்டோடனே எவ்வளோ பீகாக் இமேஜ் வருது பாருங்கள். நிறையா இருக்குங்க. நீங்கள் அவுட்லைன் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கலர்ஸ் இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் வரும். இப்போ பாருங்கள், நம்ம ஹேண்டுக்கு ட்ரேசிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிறைய ப்ளவுஸோட இமேஜோட ட்ரேசிங் பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய கொட்டி கிடக்கு, எவ்வளோக்கு எவ்வளோ வேணுமோ இதிலேருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நீங்களே இதை பார்த்து ஒவ்வொன்றா வச்சு யூஸ் பண்ணி நிறைய டிசைன்ஸை உருவாக்கலாம். இதை பார்த்து பாருங்கள், அவுட்லைன் மட்டும்தான் காமிக்குது, நமக்கு கலர் எதுவும் ஷோ ஆகலை. ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க பின்டரெஸ்ட் ஆப்பை. பாருங்கள், நெக்கோட பேக் டிசைன்லாம் அவுட்லைன் காமிக்குது பாருங்கள். ட்ரேசிங் பேப்பர், ஹேண்டோட ட்ரேசிங் பேப்பர் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு கொடியோட டிசைன் பாருங்கள், எவ்வளோ அழகாக அவுட்லைன் இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி மேலே 3 பட்டன் இருக்கும், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு மேலே ஷோ ஆகுது பாருங்கள். இருங்க, நான் உங்களுக்கு இன்னொருக்கா சொல்கிறேன். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் அப்படின்னு நான் போடுறேன் பாருங்கள். எவ்வளோ ஷோ ஆகுது பாருங்கள். ப்ளவுஸ் டிசைனில் எக்கச்சக்கமாக உள்ளே இருக்குங்க. நீங்கள் ஒவ்வொரு இமேஜை பார்த்து அப்படியே கூட நீங்கள் பண்ண வேணாம். உங்களால் எப்படி மாடிஃபை பண்ணி
மறுபடியும் ஒரு இமேஜ்லேருந்து இந்த இமேஜை ரெண்டையுமே கன்வெர்ட் பண்ணி எந்த மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ணலாம், ஒரு இமேஜை வந்து எந்த மாதிரி மறுபடியும் க்ரியேட் பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. நம்ம சர்ச் பண்ணதாங்க நமக்கான தேவை பூர்த்தியாகும். இப்போ பாருங்கள், நெக் டிசைன் வந்து ட்ரேசிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண சொல்கிறேன் பாருங்கள், நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு. எவ்வளோ அழகாக ட்ரேசிங்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அழகாக நீங்கள் இதை பார்த்து க்ரியேட் பண்ணிடலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தாங்க, நிறைய எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு. பார்த்து நிறைய நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி எதை எங்கே போட்டால் நல்லாயிருக்குன்னு பார்த்து நல்லா பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நான் மேலே தொட்ட உடனே எனக்கு கீழே நிறைய ஷோ ஆகுது பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் இந்த இடத்துல தொடுறேன். அது ரிலேட்டடான இமேஜ் எனக்கு கீழே நிறைய ஷோ ஆகுது பாருங்கள். இப்போ ஃபுல்லாமே ஹேண்டோட டிசைன் தான், எல்லாமே ஹேண்டோட ட்ரேசிங் டிசைன் தான். இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். மேலே 3 புள்ளி இருக்கா, அதை தொட்டிங்கன்னா கீழே உங்களுக்கு காமிக்கும். டவுன்லோட் இமேஜ்ன்னு இருக்கா, இதை தொடுங்க. இதை டச் பண்ணிட்டீங்கன்னா மேலே உங்களுக்கு டவுன்லோடுன்னு காமிக்கும். இமேஜ் டவுன்லோட் ஆகி உங்கள் கேலரியிலேயே ஆட் ஆகிடும். கீழே பாருங்கள், இப்போ நான் இந்த இமேஜை தொடுறேன். இதில் நல்லா ஜூம் பண்ணாலே உங்களுக்கு கீழே நீங்கள் அதை லைட்டாக தொட்டாலே கீழே அது ரிலேட்டடாக நிறைய வந்துடுங்க. நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, நிறையா இருக்குது. நீங்கள் சும்மா தொட்டாலே வந்துடும், கீழே நிறையா ஷோவாகும். எவ்வளோ இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் போய் ஜெராக்ஸ் எடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்களே இந்த ஆப்பில் இருக்கிறது ஜூம் பண்ணி ட்ரேஸ் பண்ணி அழகாக இமேஜில் ஒரு ப்ளவுஸில் கொண்டு வந்துடலாம். பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஜூம் பண்ணாலே கீழே ரிலேட்டடான இமேஜ் வரும். மேலே அந்த 3 புள்ளியை தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டவுன்லோட் இமேஜ்னு காமிக்குதா, அதை தொட்டிங்கன்னா இமேஜ் டவுன்லோடட் டேரெக்டாக உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ நல்ல பின்டரஸ்ட் ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜெல்லாம் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம பேப்பர் காப்பி ஆப் டவுன்லோட் பண்ணியிருந்தோம்ல, அந்த ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் இப்போ வந்து அலோ லிமிட்டட் அக்சஸ்ன்னு இருக்குது, இல்லை நம்ம அலோ ஆல் கொடுத்துடணும். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண எல்லா இமேஜுமே இந்த ஆப்பில் வந்திருக்கும் பாருங்கள். நான் டவுன்லோட் பண்ணது எல்லாமே இந்த ஆப்பில் இருக்குது. ஏதாவது ஒன்று தொடுங்க, இந்த மாதிரி டுட்டோரியல் காமிக்கும், உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நீங்கள் ஓகேன்னு சொல்லிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுங்க. நான் உங்களுக்கு உள்ளே சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஓகே காட் இட்னு கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. ஆப்குள்ளே இந்த மாதிரி இமேஜ் ஷோ ஆகும். இப்போ நான் சைடில் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனும் எதுக்குன்னு பார்க்கலாம். மேலே ஃபஸ்ட்டு இருக்குல்ல, இது வந்து நம்ம கடிகாரத்தோட ரிவர்ஸில் சுற்றும், ஆன்டி கிளாக் வைஸில் நமக்கு ரொட்டேட் ஆகும். கீழே இருக்கிறது வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் இமேஜை எப்படினாச்சும் திருப்பிக்கலாம், அதுக்காக தான் இது. இப்போ 3வது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3 கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம்ல, அந்த இமேஜ் இருக்கும். கீழே மொபைலோட ஸ்க்ரீனோட கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஒயிட்டை தொட்டால் ஒயிட்டு ஃபுல்லாக, ப்ளூனா ஃபுல்லாக கீழே ப்ளூ கலரு, பிளாக்னா ஃபுல்லாக கீழே வந்து பிளாக் கலரில் மாறும். நம்ம மொபைல் ஸ்க்ரீன் கலர் தான் அது மாறும், வேறு எதுவும் இல்லை. இப்படி தொட்டு பாருங்கள், உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பவரை கூட்டுறது குறைக்கிறது, அந்த லைட்டோட பவர் அதை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம், ஸ்க்ரீனோட பவரை. இது வந்து நம்ம இப்போ ஒரு பெருசாக ஜூம் பண்ணியிருக்கோம், நமக்கு மறுபடியும் பழைய இமேஜ் வேணும்னா இந்த இதை தொட்டிங்கன்னு எஸ்ன்னு கொடுத்திங்கன்னா பழைய மாதிரி மாறிடும் நமக்கு. அதுக்கு தான் இப்போ சர்ச் பாக்ஸு, இந்த இடத்துல போய் நம்ம நம்பர் டைப் பண்ணோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் ஆகும். இப்போ நான் 500ன்னு சர்ச் பண்ணுறேன், இப்போ டிக் பண்ணுறேன் பாருங்கள், 500 பெருசாக ஜூம் ஆகிடுச்சு. மறுபடியும் போயிட்டு வேறு ஒரு நம்பரில் நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து நம்பரை வந்து ஜூம் பண்ணிவிட்டு பார்த்து வச்சுக்கிறணும். இந்த இடத்துல போய் நீங்கள் அந்த நம்பரை போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகிக்கிறோம், ஜூம் குறைஞ்சிக்கிறோம். இப்போ 62னே கொஞ்சமாக குட்டியாகிடுச்சா, இந்த மாதிரி. அதுக்கு தான் அந்த சர்ச் பாக்ஸு. கீழே இருக்கிறது லாக்கு.
இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆப்க்கே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம ஒரு இமேஜை ட்ரேஸ் பண்ணும்போது அங்கிட்டும் இங்கிட்டும் நகராமல் இருக்கணும். இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கிட்டிங்கன்னா கீழேயும் நம்பர் வருது பாருங்கள், அதையும் பார்த்துக்கோங்க, ஜூம் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரேசிங் எடுக்கும்போது எங்கிட்டும் நகராமல் இருக்கணும்ல, அதுக்காக தான் அந்த லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் எனக்கு தேவையான அளவுக்கு ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ட்ரேஸ் பண்ணிக்கலாம். கீழே நம்பர் ஷோ ஆகுது பாருங்கள். எந்த அளவுக்கு ட்ரேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நம்பரை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் லாக் பண்ணிட்டேன். சைடு லாக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன் பாருங்கள், எங்கிட்டுமே எனக்கு நகரலை, எதுவுமே ஆகாது. அப்படியே ஸ்க்ரீனில் நம்ம வால்பேப்பர் வச்ச மாதிரி நின்றுக்கிறோம். இப்போ இது நமக்கு தேவையான நேரம் நமக்கு வரைகிற வரைக்கும் வரைஞ்சிக்கிட்டு இப்போ நம்ம லாக்கை எடுத்து விடணுன்னா ஃபோனில் வால்யூம் டவுன் பட்டன் இருக்கும். அந்த டவுன் பட்டன் சவுண்டு குறைக்கிறோம்ல, அந்த இடத்த கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து அந்த லாக்கை தான் போய் தொடணும்னு இல்லை, மறுபடியும் அந்த வால்யூம் டவுன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும், மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா லாக் எடுத்துரும். இந்த மாதிரி அந்த பட்டனை வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தான் நம்ம தொடணும்னு இல்லை, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல் இது. நீங்கள் இந்த ஆப்பும் இந்த பின்டரெஸ்ட்டும் இந்த பேப்பர் காப்பியும் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே பண்ணலாம். இப்போ வாங்க எப்படி ட்ரேசிங் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரேசிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கையில் A4 ஷீட் வச்சுக்கோங்க. இல்லாட்டி உங்கள் வீட்டில் நோட் புக் இருந்துச்சுன்னா அதில் கூட பேப்பரை நம்ம கிழிச்சிக்கலாம். கிழிச்சிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேப்பரில் ட்ரேஸ் பண்ணி பழகுங்க. ஒரு பென்சிலோ இல்லாட்டி லெட்டோ பேனாவோ எனி ஒன் உங்கள்கிட்ட இருக்கிறதோ அதை எடுத்து யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணி பழகுங்க. இதை தான் வச்சு யூஸ் பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி மேலே பேப்பரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு பென்சில் வச்சு ட்ரேஸ் பண்ணி பழகுங்க. அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கை நல்லாவும் ப்ராக்டிஸ் ஆகும். இந்த மாதிரி மேலே வரைங்க. எங்கேயுமே நமக்கு நகராது. லாக் போட்டிங்கன்னா ஃபுல்லாக ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து A4 ஷீட்லேயோ ஒரு நோட் பேப்பர்லேயே பண்ணுறீங்கன்னா பென்சில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெட்டர், நல்லா இருக்கும். பட் நீங்கள் ட்ரேசிங் ஷீட்டில் யூஸ் பண்ணணும், ட்ரேசிங் எடுக்கணும் அப்படின்னா பென்னோ ஸ்டிக்கோ ஸ்கெட்சோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. நல்லா பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி நான் எடுக்கிறேன்னு பாருங்கள். எங்கேயுமே உங்களுக்கு ஸ்க்ரீன் நகராது. இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். கீழே கொஞ்சம் இருக்குது, அது நமக்கு வரையணும். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இருக்குல்ல வால்யூம் டவுன் பட்டனை கிளிக் பண்ணிட்டோன்னா லாக் எடுத்துரும். பாருங்கள், இப்போ வந்து நமக்கு இமேஜ் வந்து கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா ஜூம்னு பார்க்கணுன்னா அந்த சர்ச் பட்டனில் போய் பாருங்கள். நம்ம வச்ச நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நம்ம ஜூம் பண்ண நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்பரை மறக்காமல் எழுதி கூட வச்சுக்கோங்க. இப்போ நான் லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இமேஜ் மேலேயே வைக்கணும். பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்னு. கரெக்டாக அந்த இமேஜ் மேலேயே வச்சுட்டு தான் நம்ம கீழே இருக்கிறத வரைய ஆரம்பிக்கணும். வச்சிட்டேன்னா இப்போ கீழே வரைஞ்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரைஞ்சி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய இமேஜை ட்ரேசிங் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா நீங்களே ஒரு ப்ளவுஸ் பேட்டர்னை உருவாக்கலாம். நீங்களே ஒரு டிசைனை உருவாக்கிடலாம். எந்த டிசைன் கொடுத்தாலும் நீங்களே உருவாக்கி பழகிடுவீங்க. இப்போ இதில் பாருங்கள், வந்த இமேஜே தான் இந்த ஹேண்டில் வந்திருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணுன்னா எந்த இமேஜ் அடிக்கடி உங்களுக்கு வந்திருக்கு, எந்த இமேஜை எடுத்தால் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடலான்னு பார்த்துக்கோங்க. உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ லாக் பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு ப்ளவுஸில் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா எந்த ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணணுன்னா கடையில் பட்டர் ஷீட்டுன்னு கிடைக்கும். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு அதை சொல்கிறேன், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் போல் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பட்டர் ஷீட் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், கிளியராக இருக்கும். இந்த பட்டர் ஷீட்டில் பென்சில் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்கெட்சு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்டிக் பென் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக வரைய முடியும். இந்த இடத்துல பட்டர் ஷீட்டில் போய் பென்சில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது, அழுத்தி வரைகிற மாதிரி இருக்கும். ஃபோனில் வந்து கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் வரையும் போது ஸ்கெட்ச் பென் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதை வந்து மோட்டிவ்னு சொல்லுவாங்க. குட்டியான இமேஜ் எடுத்து எல்லா பக்கமுமே நம்ம வரைகிறதுக்கு குட்டியான ட்ரேசிங் எடுக்கணும். பாருங்கள், அந்த மாதிரி குட்டியாக ஒரு இமேஜ் எடுத்து எல்லா பக்கமுமே நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஒரு கையை அந்த ஒரு இமேஜ் தான் எல்லா இடத்துலையுமே, அந்த ஒரு மோட்டிவ் தான் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட்டாக எடுக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டியான பேப்பர் எடுத்து வரைங்க.
நான் உங்களுக்கு பார்ட் 2ல் எந்த சைஸில் வச்சு ட்ரேஸ் பண்ணணும்னு ஃபுல்லாக சொல்கிறேன். டீட்டெயில்ஸாக ஃபுல்லாக பாருங்கள்.